ஹலோ தோழிகளே, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் துணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரிக்கு 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. திருப்ப தோள்பட்டையிலேருந்து நெக்கு அதில் ஒரு சின்ன டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். திருப்ப ஷோல்டர் இருக்குது இல்லையா, ஷோல்டரில் 2 சைடுமே எப்பொழுதுமே அந்த நண்டுக்கால் அளவுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ கீழேயும் 2 இன்ச் எக்ஸஸாக, சைடும் 2 இன்ச் எக்ஸஸாக. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அதை மடித்து அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். சைடு நம்ம பிடிக்கும் பொழுதுக்கும் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு பிரித்துக்கலாம். திருப்பி என்ன பண்ணுங்க, இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுத்து உயரம் வந்து நம்மளுக்கு இது ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த பானா ஷேப்பு போட்டு அதிலருந்து திருப்ப வந்து 1 இன்ச் வந்து அந்த வளைவுக்காண்டி எடுத்துக்கோங்க. திருப்ப ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பித்ததுலேருந்து லைட்டாக ஒரு பெண்டு. அப்போனா நம்மளுக்கு இப்போ ரவுண்டு நெக் வந்துடும். ஃபஸ்ட்டு புதுசாக பழகுறவங்க ரவுண்டு நெக் பழகுனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்லேருந்து ஹேண்டுக்கு நம்மளுக்கு அந்த அக்குள் வளைவுக்கு வரைக்கும் தேவையான இடத்தையும் டேனா ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு, எப்பொழுதுமே இந்த பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு 1 இன்ச் வச்சு சின்னதாக கர்வ் வளைஞ்சிக்கிட்டா நம்மளுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அக்குள் குழி ஆழம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸோட பேக்கு. இந்த பேக்கை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த துணிக்கு மேலே நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கை வரைஞ்சோம் இல்லையா, அந்த கை வளைவை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். திருப்ப ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு அந்த சைடுக்குமே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. திருப்பி நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் எடுக்கும் போது எப்போவுமே லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம அந்த ஹூக்கு மாட்டுற இடம் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், கழுத்து வளைவுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஃபஸ்ட்டு வரைய வேண்டாம். அதுக்கப்புறமேட்டி வந்து இதுக்கு வந்து எல் ஷேப்பில் கழுத்து முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அவ்வளோ இறக்கத்துக்கு வந்து அந்த ஸ்கேல் வச்சு எல் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வளைச்சி விட்டிங்கன்னா அந்த நெக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் டாட்டு வந்து மெயினாக நம்மளுக்கு ப்ளவுஸில் அந்த 3 டாட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சைடு கொக்கி பக்கத்தில் பிடிக்கும் போதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா நம்ம சைடு டக்கு போட்டு பண்ணுவோம் அதனால். அப்புறம் இது வந்து ப்ளவுஸோட அக்குள் பகுதியிலேருந்து இந்த பட்டி வரைக்கும் உள்ள உயரத்தில் மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போக மார்க் பண்ணிக்கோங்க. திருப்ப நம்மளுக்கு இந்த நடுவில் வர்ற டாட்டு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மெயினானது இந்த டாட்டு தான். கப் சைஸுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு வந்து அந்த டாட்டோட உயரம் கூடும் குறையும். அப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரிக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டாட் வச்சு அதை இப்படி கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். எப்போவுமே அந்த லைட்டாக நான் இப்போ பெண்ட் பண்ணி போட்டிருக்க மாதிரி சிலவங்க சர்க்கிளாக வரைவாங்க. அதை விட இப்படி இந்த போட்டு இந்த இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கர்வ் மாதிரி வளைச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த முன்பட்டி வந்து நம்மளுக்கு அந்த நார்மல் பட்டி போடும் போதுக்கு கரெக்டாக அந்த லென்த்து ஹைட்டுக்கு வந்து எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க, மேலே 1/4 இன்ச்சு கீழேயும் 1/4 இன்ச்சு தையலுக்கு போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உயரத்தை வந்து நம்ம வெட்டணும். இப்போது கீழே வந்து 10 இன்ச்சு, மேலே வந்து 4 இன்ச்சு விட்டுருக்குறேன். இந்த ப்ளவுஸில் இருக்கிறது 3 தான். ஆனால் நம்ம 4 இன்ச்சு விடும்போது நம்மளுக்கு அந்த இது அப்படின்னா தான் தையலுக்கு போக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்க, அந்த முன்பகுதி வந்து 4 இன்ச்சு, இந்த சைடு வருது பார்த்தீங்களா, அது வந்து 3.5 இன்ச்சு. மேலேருந்து அப்படியே ஒரு பெண்டு வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு பட்டி தயாராகிருச்சு. பட்டியில் முன்பகுதிக்கு இப்படி வி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஃபினிஷ்ட் பண்ணும்போது புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. திருப்ப அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது அந்த அக்குள் வளைவுலையும் ஒரு நண்டுக்கால் அளவுக்கு மட்டும் எக்ஸஸாக எப்பொழுதுமே 2 இன்ச்சு எக்ஸஸாக விடுங்க. அப்படின்னா தான் ப்ளவுஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். வீட்டிலையே நீங்கள் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு, அது எதுக்காக போட்டிருக்கேன்னா அக்குள் வளைவுக்காக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதிலேருந்து 3 இன்ச்சை கீழே இறக்கி கை வரைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. ப்ளவுஸ்க்கு ரொம்ப ஈஸி.
வீடியோ அடுத்தடுத்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரியும் வீட்டிலேருந்து மெயினாக தச்சு பழகிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.